19 முடிந்துள்ளது. இந்த வருடத்துடன் 19ஆம் ஆண்டு தொடக்கப்பட்டுள்ளது. நமது பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் 19ஆம் ஆண்டு திருவிழாவுக்கு வந்து துவக்கி வைக்கியுள்ளார். ஒரு முக்கியமான முதல் நிகழ்ச்சி இந்த அம்பேத்கர் நாடகமன்றம் தோற்றுவித்தது, ஆரம்பித்தது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி மூர்த்திக்கும், கதாநாயகன் நடித்த புகழ்பெற்ற கதாநாயகன் நடித்த மோகனுக்கும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி பின் நாடகத்தை தொடர்கிறோம். திரு மூர்த்தி அவர்கள், மோகன் அவர்கள் இருவரையும் பிரிந்து இருப்பது கடவுளின் செயல். அவங்களின் முன்னிலையாக வைத்து இந்த நாடகத்தை துவக்கியுள்ளோம். இந்த மண்ணில் கதாநாயகனாக நடித்த திரு மோகன் அவர்களின் மகள் விஷாகா அவர்களுக்கு பாலசுப்ரமணிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை வேண்டாம், இன்னும் தோணுது சொல்லிடுறேன். இந்த நாடக தலைமையேற்ற ஊர் பொதுமக்களுக்கு மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாகவும் செய்தியுடன் நடைபெறும் என்றும் மதுரை வீரன் மாரியம்மன் அருளால் சிறப்பாக நடைபெறும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அன்பு நேயர்களே, இந்த நாடகத்தின் டைரக்ஷன் என்ற முறையில் ஒரு சில கருத்துக்களை சொல்லி நாடகத்தை துவக்கிறேன். பெரும்பாலும் இந்த நாடகமானது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்து தான் இந்த நாடகத்தில் எழுதியிருக்கிறேன். அதுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டால், திருக்குறளில் 56வது குறள் எஜுகேட்டடு யாராவது படிச்சிருந்தாலோ அல்லது நல்லா தெரிஞ்சிருந்தாலோ அந்த 56வது குறள் படிங்க தெரியும். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். இந்த நாடகத்தில் கதாநாயகிக்கு இந்த குறள் எழுதப்பட்டுள்ளது. ஒரு பெண் எப்படி கொள்ளனா தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தன் அன்பு கணவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன் மீது கெட்ட சொற்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதை. இந்த கதையில் வரக்கூடிய சத்யா என்ற ஒரு பெண், அவள் எப்படி தன் மாமனார் தன்னுடைய கணவனை எப்படி பேணுகிறார் என்பதுதான் இக்கதையின் சுருக்கம். நீங்கள் இறுதி வரையிலும் இருந்தால், நம்ம நடிகர்கள், உள்ளூர் நடிகர்கள் சில குறைகள் இருக்கும், வசனத்தை மனப்பாடம் பண்ணும்போது விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். கதையுடைய கருத்து என்ன என்பது வரைக்கும் நீங்கள் இந்த நடிகர்களை பாராட்டுங்க. நாளை காலை குறை இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் பாராட்டினால் மீண்டும் மீண்டும் நாடகமானது தொடர்ச்சியாக நடைபெறும். இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, 15 வருஷமாக அந்த நாடகத்தை நான் போட்டேன். ஒரு 10 வருஷம் கேப்பு. மீண்டும் என்னையவே இந்த நாடகத்துக்கு வரும்படி அன்பு சகோதரர்கள், பாசமிகு தம்பிகள் என்னை கேட்டுக்கொண்டது எனக்கு தான் இந்த நாடகத்தை குறுகிய காலத்தில் எழுதி படைத்துள்ளேன். நன்றி, வணக்கம். பாருங்கள், சந்தோஷப்படுங்க. ஓகே. எங்கள் நாடகத்திற்கு நாடக இயக்குனர் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டி மகிழ்கிறோம். திருச்செங்கோடு கலைச்செம்மல் விருது பெற்ற கா. சுந்தரம் ஐயா அவர்களின் படைப்பு நல்ல கால புரட்சி என்னும் தலைப்பில் விழா துவங்க உள்ளது. ஊர் பொதுமக்கள் தங்களின் ஆனால் நல்ல காலம் பிறந்துச்சு, ஆனால் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கவில்லை என்பதை நீங்கள் இறுதியில் அந்த கதையை சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். ஓகே.
மாமா, இந்தாங்க காஃபி. அம்மா சத்யா, நீ இந்த வீட்டுக்கு மகளா இல்லை மருமகளாங்கிறது எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்கு. ஏன்னா நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறதுனால எல்லாத்துக்கும் பொறாமையா இருக்குமா? அப்பா, நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வாழ வந்த மருமக. உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லையே. அம்மா, இந்த காலத்தில் யாரம்மா மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிடுறாங்க? ஆனால் நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்மா. அதுவும் அவரும் வந்துட்டாரு. இருங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். வேண்டாம் சத்யா. அப்பா இந்தாங்க, கம்பெனியில் இன்னைக்கு தான் செக் கொடுத்தாங்க. ராஜா, முதல்ல அதை சத்யா கிட்ட கொடுப்பா. அப்பா, எந்த பணம் வந்தாலும் முதல்ல உங்ககிட்ட தானே கொடுக்கறது பழக்கம். அப்படி இல்லை ராஜா, ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷ சம்பளத்தை வாங்கிட்டு வந்து தான் கையில் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவா. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் சத்யா முகத்தில் பார்க்கணும். அதனால நீ சத்யா கிட்ட பதில் கொடுப்பா. அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, ஆம்பளை கையில் காசு பணம் இருந்தாதான் குடும்பத்துக்கு கௌரவம். அது பொண்ணுங்க கிட்ட கொடுத்துட்டு 5க்கு 10க்கு கையேந்தி நிற்கிறப்ப அது ஆம்பளைக்கு அழகு இருக்காது. அவர் சொல்றதா கரெக்ட். அவர் உங்ககிட்ட கொடுக்கறதா கரெக்ட். பணத்தம்மா அப்பாட்டே கொடுத்துருங்க. அம்மா சத்யா, உன்ன மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் ஒரு வீட்டுக்கு இருந்துட்டா அந்த வீடே கோயில் தான்மா. வா சந்துரு. அப்பா, அந்த பணத்தில் சந்துருக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க. சந்துரு, கம்பெனியில் இன்னைக்கு தான் போனஸ் கொடுத்தாங்க. 1000 ரூபா போதுமில்ல? உனக்கு எதுக்குப்பா 1000 ரூபா? அப்படி என்ன உனக்கு செலவு? அப்பா, சந்திர வெளியில போற மனுஷன், 1000 செலவு இருக்கும். ஏதோ ஒன்னா திடீர்னு உங்ககிட்ட வந்து வாங்க முடியுமா சொல்லுங்க? அண்ணா, எனக்கு 500 ரூபா போதும். எனக்கு வேலை கிடைக்காதனால தானே. வாரமாக தானே இருக்கேன். வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இப்போ இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காம இருக்க முடியுமா? சந்துரு, வாப்பா, நான் பணம் தரவா, உள்ள வா. சத்யா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் போனஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். ஏங்க, உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அது இருந்தா போதும். சத்யா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த சந்தோஷமான நாள்ல நான் உனக்கு ஒன்று தரப்போறேன். என்னன்னு சொல்லு. நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாம்,
தினம் வரும் முத்து தினம் என்று
நேரம் வரும் விசித்திரம் என்று உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் இணையான இளமானே துணையான இளமானே என்னலதா நான் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை புரிஞ்சுட்டானதான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். அதான் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. இப்பவே கை செலவுக்கெல்லாம் எங்கள் அண்ணனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். இங்க பாருங்க, நிரந்தரமான வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா இந்தியாவுல பாதி ஆம்பளைங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அதான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஐயோ, இங்க பாருங்க, இப்பவே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டு போய் உங்க அப்பா பாருங்க, உடனே வேலை வாங்கி கொடுத்துருவாரு. சரியில்லதா, என்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லிதான் வேலை வாங்கி தரணும்னு எனக்கு அவசியம் இல்லையா? அவசியம். நீங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, என்னையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க. லதா, சந்தோஷங்கிறத தானா வரணும். எல்லாம் கஷ்டப்படுத்தி வரக்கூடாதா? இப்ப பாருங்க, உங்களை கஷ்டப்படுத்தி நான் உங்களை சிரிக்க வைக்கட்டுமா? பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி? சீப்பா, நீங்க ரொம்ப மோசம்.